ஓகே காய்ஸ், காஃபி குடிச்சாச்சு. காஃபி குடிச்ச பிறகு தான் நமக்கு பவரே வருது. இந்த மைக்கு கொஞ்சம் கோளாறு கொடுக்குது. ஸோ இது வந்து அன்பிளான்டு ரைடுனால நான் எதுவுமே செட் பண்ணல. இது அந்த மாதிரி ஒயரை போட்டுன்னு சார்ஜ் ஏற்றின்னு மைக் வர ஜாக்கிட்ட வந்து ஓகே, இதை அட்ஜஸ்ட் பண்ணினே இருக்கணும் போல. இதை ஃபஸ்ட்டு ஒட்ட வைக்கணும் ஒரு இடத்துல. அவங்க செயின் ஸ்ப்ராக்கெட் வேறு மாற்றணும். சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. எங்கே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்து எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி செட் பண்ணி வைக்கலாம் பார்த்தா ட்ரிப்பு கேன்சல் தான் ஆகுது. வாக்கிங் போகிறாங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பீஸ்ஃபுல்லாக போட்டோம். நாய்ஸ் கொடுத்து சவுண்டு கொடுத்து அவங்களுக்கு இரிட்டேஷன் பண்ணி மார்னிங்கே மைண்ட் ஃபக் பண்ண வேணாம். இந்த புள்ளிங்க தான் அந்த வேலைலாம் பண்ணுவானுங்க. ஸோ நம்ம வந்து புள்ளிங்க கிடையாது. நம்மளும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம மட்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், மற்றவங்களாம் வந்து இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா அது நம்மளை டிஸ்டர்ப் தான் பண்ணோம். நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ கோட்டூர்புரம் போய் மவுண்ட் ரோடு பிடிச்சி போயிடலாம். நான் பாருங்கள் பேச வந்து சொல்ல வர விஷயத்தையே மறந்து வந்து போயிடுறேன். ஸோ அதான் ட்ரிப்பே நான் போகலான்னு பார்க்குறேன் லோக்கலில். இந்த ஏலகிரி மாதிரி, ஏலகிரி அப்படின்னா வாணியம்பாடி போயிட்டு பிரியாணிக்குன்னா சாப்பிட்டு வரலாம். இந்த பொடிசுங்க அப்பா வண்டி எத்தனை வந்துட்டுறானுங்க. மிரர் கூட நான் மாற்றிலான்னு இருக்கேன். இந்த நெப்போன் மிரர் வந்து ஒரு மாதிரி டாட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி போயிட்டு சிக்னல் போட்டு இது போயின்னு அப்படி எங்கே கழட்டு போகிறாரு தெரில. அவர் அந்த காதை சொல்லிட்டாங்க அவர்கிட்ட, பட்டன் திரும்பி பார்த்துறாப்புல. நசுக்கா திரும்பி பார்க்கணும். தலைவரை வண்டி வரைக்கிட்ட ஆச்சு. ஒரு ஓப்பன் ஒன்று கொடுக்கலாமா? Just right. Yes, of course. Right. Yeah, buddy. என் வாய்ஸ் வந்து மார்னிங் நான் வந்து சரியாக பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் மார்னிங், ஒரு மாதிரி கரகரன்னு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வாய்ஸு. முன்னெல்லாம் வந்து இந்த காலேஜ் டைமில் சைஸுக்கும் வாய்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாத இருக்கும். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒல்லியாக வேறு இருப்பேன், சின்ன பையனாக இருப்பேன். இந்த வாய்ஸ் தான் இருக்கும். இதோட கொஞ்சம் டீப்பாக இருக்கும் வாய்ஸ். பேசணுமா சிக்னலை போட்டாங்க. இங்கே யூட்டன் வேறு இல்லையா? ஷிட் ஹேப்பன்ஸ். அவ்வளோக்கு ரொம்ப யூட்டன் போட்டு திருப்பி அந்த சைடு போகணும்.
தலையை பெண்டு போ, ஆட்டோ முன்னாடி பெண்டு போ, ஆட்டோக்கு பெண்டா ஐயா. ஸோ ஹாவ் டு க்ளீன் த செயின். வேலைக்கிழமை இன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். நான் இந்த வீடியோ எப்படியும் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே இப்போ நான் இந்த வீடியோ போட்டால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கே போகணுன்னு, பறந்துடலாம். ஆனால் ஏலகிரி வந்து கன்ஃபார்மாக நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் போகணுன்னு. பட்ஜெட்டும் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. மெயின் பட்ஜெட் வந்து பெட்ரோல் தான். பெட்ரோலுக்கு காசு இருந்தால் கூட பரவாயில்ல, சாப்பாடாமல் கூட இருந்துடலாம். ஸோ ஒரு 15K வந்து நான் ஊட்டி போகலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பட்ஜெட்டு. அந்த 15K அப்படியே 8K ஆச்சு. 8K இப்போ 5K ஆயிடுச்சு. பெட்ரோல் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ரெகுலர் எக்ஸ்பென்ஸு பெட்ரோல் தான். மாதத்துக்கு எப்படியோ ஆகிடும் பாருங்க, கணக்கெலாம் கிடையாது. ரோடு இதேமாரி நான் போதும்பா, கொஞ்சம் ஓட்டலாம். யாருக்கும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். மற்றவங்களே என்னை தொந்தரவு பண்ணாமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓட்டி இருப்பேன். பிரேக் பேட்லாம் மாற்றணும். பேக்கில் தான் பிரேக் பேடு போயிடுச்சுன்னு நினச்சேன். சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. அப்புறம் பார்த்தா பிரேக் பேட் நல்லா இருக்குன்ட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு இந்தோனேஷியா பிரேக் பேட் இருக்குது. பைபர் டிஸ்க் தான், பட்டு மேட் இன் இந்தோனேஷியா. இந்த வண்டியில் பிடிச்சதே ஃபஸ்ட்டு வந்து அதோட டிசைனு, ரெண்டாவது வந்து இந்த குயிக் ஷிஃப்டர் அம்சங்கள். அந்த சைடு வந்து 1 வே. ஸோ நான் மவுண்ட் ரோடு தான் போகணும். இந்த ரைட் எடுத்துக்கலாம். ஐயோ, இந்த ரோடு சுத்தா, இது தெரியாமட்டேனே. அப்போ நம்ம வந்து ரைட் எடுத்து போயிடலாம் திருப்பி வந்த வழிக்கு. நான் மவுண்ட் ரோடு போனால் டி நகர் உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வரணும். அது வேணாம். நான் எப்படியோ போயிட்டு அவ்வளோ பெட் போயிட்டு ஜெமினி பிரிட்ஜிக்காக போய் இப்போ மவுண்ட் ரோடு பிடிச்சி போயிடுறேன். 7 மணிலாம் வீட்டில் இருக்கணும். டைம் வந்து 6:45, 15 மினிட்ஸு. போயிட்டு ஒரு 10 மணி வரை ஒரு உரகத்தை போட்டோமா, 10 மணி மேலே எழுந்து வேலையை பார்க்கணும். இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், பார்த்தா வியூஸும் போகாது, ஒரு மொன்னங்கட்டியும் ஆகாது. முன்ன ஃபஸ்ட்டு விஷயம் காசுக்காக போடல, அது வேறு விஷயம். ஏன்னா நிறைய காசு தான் நம்ம செலவு பண்ணிருக்கோம். இதில் வந்து ₹1 கூட நம்மளுக்கு வரல இது வரைக்கும். சில பேர் காசு வந்து யூடியூப்லேருந்து வருது, அதனால தான் அவனுக்கு ஜாலியாக சுற்றினு இருக்கானுங்க அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க. அவங்க அப்படி நினச்சிக்கிட்டோம். ஆனால் இங்கே யார் பாக்கெட்லேருந்து காசு போகுதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். உடனே அப்பா தர்றாரு, வீட்டில் தர்றாருலாம் சொல்லாதீங்க. எல்லாம் வேலை செஞ்சு நாங்களே பண்ணுறது தான். அப்போனும் பாட்டுன்னு தூக்கி கொடுக்கல. அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து லேட்டாக தான் ஆகும் எது வாங்குறது வந்தாலுமே.
அதுக்கான ஒர்க் பண்ணணும். ஒரு பொருள் ஆசைப்பட்டால் அதுக்காக வந்து அந்த பொருளுக்கான வேல்யூ அதை டிபெண்ட் பண்ணி எத்தனை மாதம் வேலை செய்கிறது பொறுத்து இருக்குது. உடனே ஆசைப்பட்டனும் உடனேலாம் வாங்கிட முடியாது. ஆனால் அப்படி வெயிட் பண்ணி வாங்குகிற சந்தோஷத்தில் இருக்கிற சந்தோஷமே தனி. சூர்யா வந்து அவங்களோட ஜூனியர்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் என்னோடய ஜூனியர்ஸுக்கு ஆசைப்பட்டதை செய்யுங்கன்னு. அவ்வளோதான். நாளை என்பது நமக்குரிய நாள் இல்லை. எப்போ என்ன ஆசைப்படுறோமோ அதை அப்போது செஞ்சிடணும். அவ்வளோதான். இதுதான் நம்ம கோச்சு. இப்போது இவர் வந்து இவருக்கு வழி விட்டார். இவர் நம்மளுக்கு வழி விடுறான்னு பார்க்கலாமா? காண்டாகிறான், காண்டா என்ன தான் இருப்பான். அதுக்குன்னு நம்மளால் எதுவும் பண்ணாமலாம் இருக்க முடியாது. ஒரு ஃபோன் கால் ஒன்று இருக்குது. இங்கே நின்று அப்படியே பேசிட்டு போயிடலாம். பாருங்கள், இப்போ கூட பாருங்கள், ஒர்க்கு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. ஓகே பஸ், நான் இன்றைக்கே வந்து மிரர் மாட்டிடுவேன்னு நினைக்கிறேன். நெப்போலியன் மிரரை வந்து எடுத்து வச்சுட்டு, அப்படி இல்லைன்னா வந்து மிரரை நான் வாங்கி வீட்டில் வச்சுட்டு ட்ரிப்பு போகும்போது மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். இங்கே லோக்கலில் இருக்கும்போது இந்த மிரர் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பரவாயில்ல, கொஞ்சம் டிராஃபிக் இல்லை இன்றைக்கி. வெயில் அடிக்கணும்னு நினச்சேன், வெயில் அடிக்கலை. இட்ஸ் குட். மவுண்ட் ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தலைவா தலைவா இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன் நைட்டில் வந்து நேர நிப்பாட்டுன்னு. கார் வச்சுருந்தா அதான் பிடிக்க மாட்டேன். கார் வச்சுருந்தவங்கள கார் வச்சுருந்தா அப்படியே ரோடே வாங்கிட்ட மாரி பண்ணுறது. மழை வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இவ்வளோ நேரம் ஆச்சா? நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? ஆமாம், 1 ஹவர் ஆகுது. 6 மணிக்கு வந்தேன்னா 1 ஹவர் ஆக போகுது. இந்த 1 ஹவர் ரைட் பண்ணி லாஸ்ட்டில் பாருங்களா, மைக்கு எங்கன்னா கட் ஆகிருக்கும். இப்படி தான் நிறைய வீடியோ வந்து இதுமாரி போயிருக்கு. பெட்ரோல்லாம் போட்டு வண்டிலாம் போனால் ஒன்று பேட்ரி கோளாறு கொடுக்கும். ஆனால் இப்போ ஒயரு செட் பண்ணிக்கலாம் சூப்பராக. ஏன்னா நான் பிளான் இல்லை, பேட்ரி எதுவுமே நான் சார்ஜ் போடல, அதனால் வந்து ஒயரத்துக்கு சொறி வச்சினேன். இப்போ வந்து ப்ளக்கின்ல இருக்குது எனக்கு பவர் சப்ளை. நான் வண்டி ஆஃப் பண்ணால் எனக்கு கோப்ரோ ஆஃப் ஆகிடும். இந்த மேட்ரு வந்து கோப்ரோவில் பண்ணலாம். எதனா ஒரு கோளாறு கொடுக்கும், மெமரி கார்டு கோளாறு கொடுக்கும், மைக் மோஸ்ட்டாக மைக் தான் கோளாறு கொடுக்கும். அதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணோம். நான் ஃபிக்ஸ் பண்ணியும் வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து நான் மவுண்ட்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணல. மைக் செட் வெறும் மைக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உள்ளே வந்து நான் சரியாக ஃபிக்ஸ் பண்ணல. ஜஸ்ட் நான் டைல் பார்த்தோட அப்படியே இருக்குது. அது
அது வந்து கரெக்டாக ஒரு பொசிஷனில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ நான் பேசுறது கேட்க மாட்டான்னு கூட தெரில, சைடில் போயிடுச்சு மைக்கு. அது இன்னும் வாய் வீடியோ வச்சுக்க முடியும், கச்சின்னு தான் பேசணும் அதுக்கு. போடா கூல் டவுன் சொல்லும். அவன் கொடுக்குறானுங்க, இப்போ எவனோ ஒருத்தர் டென்ஷன் ஆகி விட்றான், நாங்கள் 2 பேரும் டென்ஷன் ஆகிடுறோம். ஆனால் டாக்ஸி டிரைவருக்கும் ஆட்டோ ஓட்டுறவங்களும் காலையில் என்ன தான் மேட்ரு, அவங்க வந்து நைட்லேருந்து ஓட்டின்னு வருவாங்க வண்டி. என் காலைல தான் போவாங்க, வீட்டுக்கு போவாங்க, தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, அதெல்லாம் மேட்ரு இருக்கும். கஷ்டப்படுறாங்க. நான் எப்பவுமே ஒன்று தான் சொல்லுவேன், எல்லாருமே தான் கஷ்டப்படுறோம். அதனால் வந்து எல்லோரும் இங்கே ஈக்குவல் தான். ஒரு விதத்தில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்க தான் கஷ்டம் படுறாங்களான்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அவங்க டென்ஷனை வந்து காலையில் மார்னிங் வந்து வேலைக்கு போவாங்க. இப்போ நான் வந்து சும்மா தான் இருக்கேன், சும்மா ஓட்டிகிட்டு வரேன் ரைடு. எனக்கு வந்து இப்போ வேலை இல்லை, ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் வந்து என்ன பண்ணுறது தெரிலன்னு சொல்லிட்டு சும்மா வண்டி ஓட்டு வரேன். வேலைக்கு போகிறவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது இந்தமாரி ஹார்ன் வச்சு டென்ஷன் ஆகி விட்டாங்கன்னா அவனுங்களுக்கு தெரியாது. டாக்ஸி ஓட்டுறவங்க அவங்களுக்கு வந்து நான் டாக்ஸின்னு சொல்ல, நைட் ஷிஃப்ட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு வந்து மார்னிங் வந்து இஸ் நாட் ஸ்டார்டிங், இட்ஸ் எண்டிங் இல்லை. அதனால் வந்து மார்னிங்கே கடுப்பு ஏற்றி விட்ருவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது, நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன் இது. சரி, ஓகே காய்ஸ், எனக்கு வந்து சுத்தமாக தூக்கம் போயிடுச்சு. போய் 7 மணிக்கு தூங்கலாம் பார்த்தேன், தூக்கமே வரல, தொன்னு பேசினிருக்கேன். ஸோ நான் வந்து விளாக் வந்து அப்படியே கட் பண்ணியிருக்கேன். ரைடை வந்து இதோட முடிச்சிடறேண்ணா. போயிட்டு வந்து செயின் க்ளீன் பண்ணால் பண்ணுவேன், நல்லா அப்படி இல்லைன்னா ஃபேஷனுக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணேன், இன்ஜின் ஆயில், அது பண்ணால் பண்ணுவேன். தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குவேன், இல்லை எடிட் பண்ணுவேன், 3ல் எதனா பண்ணுவேன், அப்புறம் வேலைக்கு போய்டுவேன், அவ்வளோதான். ஸோ சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பட் வீடியோ பார்க்க மாட்டேறீங்க, வியூஸ் கம்மியாக போகுது. அது என்ன கதைன்னு தெரில, எப்படி போட்டாலுமே வியூஸ் கம்மியாக தான் போகுது. ஸோ கீப் சப்போர்ட் காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய், see you.